நம்ம ரத்தத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குல்ல, இது எதுக்காக இருக்குது? ஏன்னா இப்போ ஏ பி ஓ ஏபி இப்படி மட்டுமே இருந்திருக்கலாம்ல. அதை பிரித்து ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ்னு ஒரு பிரிவு இருக்குல்ல, இது எதனால் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் RH புரோட்டீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தரோட உடம்புல அவங்க ரத்தத்தில் அந்த RH புரோட்டீன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாமே பாசிட்டிவ் பிளட் குரூப்பில் வருவாங்க. அதுவே அந்த RH புரோட்டீன் இல்லை அப்படின்னா அவங்க எல்லாமே நெகட்டிவ் பிளட் குரூப்பில் வந்துருவாங்க. இதுதான் விஷயம். இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவும் கலந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல பிரச்சனை வரும், இன்னொரு இடத்துல வராது. எப்போ பிரச்சனை வராதுன்னா பாசிட்டிவாக ஒருத்தங்க இருக்காங்க, அதாவது பி பாசிட்டிவ் ரத்தத்தோட ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பிளட் குரூப்பை செலுத்துறீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுவே நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்க ஒருத்தரோட உடம்புல பாசிட்டிவ் பிளட் குரூப்பை செலுத்துனீங்கன்னா அங்கே தான் சிக்கல். ஏன்னா நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறோட உடம்புல அந்த ரத்தத்தில் RH புரோட்டீன் இல்லவே இல்லை. ஆனால் தப்பித்தவறி நீங்கள் RH புரோட்டீன் இருக்கக்கூடிய ரத்தத்தை இவரோட உடம்புல ஏற்றிட்டீங்கன்னா இந்த உடம்பு என்ன பண்ணுன்னா, ஐயையோ தேவையில்லாத ஏதோ புதுசாக ஒருத்தன் வந்துட்டான்டா, அவனை அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அதை எதிர்க்கிறதுக்கான விஷயங்கள் ஆன்டிபாடிஸ்லாம் உருவாக்க ஆரம்பிச்சு புதுசாக உள்ள வந்த ரத்தத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால இவரோட உடம்புல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பிளட் சென்டர்ஸ்லையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக குறிச்சிடுவாங்க. பிளட் ஏற்றும் போதுமே அதெல்லாம் கரெக்டாக பார்த்து தான் குறிச்சு கொடுத்துருவாங்க. அதில் எந்த சிக்கலுமே கிடையாது, நம்ம பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஆனால் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவும் வேற ஒரு இடத்துல பெரிய சிக்கல் ஒன்று ஏற்படுத்துது. என்னன்னா இப்போ ஒரு லேடி நெகட்டிவ் பிளட் குரூப்போட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகுது பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கக்கூடிய ஒரு கணவரோட. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் போது அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். அது குழந்தை பிறந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஒருவேளை அந்த லேடியோட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை பாசிட்டிவ் பிளட் குரூப்போட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த குழந்தைக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். ஆனால் அது அந்த குழந்தைக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது. அந்த குழந்தை பிறந்து வெளியே வந்து மறுபடியும் அந்த லேடி பிரெக்னென்ட் ஆகும்போது அந்த ரெண்டாவது குழந்தையும் பாசிட்டிவ் பிளட் குரூப்போட இருந்துச்சுன்னா தான் அந்த குழந்தைக்கு அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே எப்படி முதல் குழந்தைக்கு பிரச்சனை ஏற்படுத்தாம ரெண்டாவது குழந்தைக்கு மட்டும் பிரச்சனை ஏற்படுத்தும்? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் சேனல் லோகோ கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சிலர் இதை கேட்டுட்டு ஐயோ எனக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் தானே, இப்போ என் குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டுருமா அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அது எல்லாமே டாக்டர்ஸ் செக் பண்ணி அதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி அதை சரி பண்ணிடுவாங்க. அதுக்கான தீர்வும் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம்.